வணக்கம். படிக்கிற பழக்கத்தை எப்படி நாம் மேம்படுத்திக்கிறது அப்படின்னு பல பேர் கேட்பதனால் அது குறித்து சில தகவல்களை நான் தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக படிக்கிறதுக்கு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் ஒரு 4 பக்கம் படிப்பேன், 5 பக்கம் படிப்பேன், 10 பக்கம் படிப்பேன் அப்படின்னு இன்றைக்கி எவ்வளவு படிக்கணும், இன்றைக்கி நான் 2 சிறுகதை படிப்பேன், நான் இன்றைக்கி இந்த புத்தகத்தை படிச்சிருவேன் அப்படின்னு ஜென்ரல் ரீடிங்க்கு ஒரு கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் முதல் படி. இரண்டாவதாக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அட்டவணையை தயாரிக்கணும். எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் படிக்க போகிறோம், காலையில் எவ்வளோ நேரம் படிக்க போகிறோம், ராத்திரி எத்தனை மணி நேரம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்டவணையை நம்ம தயார் பண்ணிக்கணும். புதுசாக படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன ஸ்டோரிஸாக எளிமையான புத்தகங்களா அல்லது சுவாரஸ்யமான புத்தகங்களா அவங்க தேர்ந்தெடுக்கணும். உதாரணத்துக்கு ஈசாப்பு கதைகள் இருக்குது, பஞ்சதந்திர கதைகள் இருக்குது, பீர்பால் கதைகள் இருக்குது, முல்லா நஸ்ருதீன் கதைகள் இருக்குது. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு லகுவாக இருக்கக்கூடிய புத்தகங்களை முதல்ல தேர்ந்தெடுக்கலாம். படிக்கிற பழக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு படிப்பதில் ஒரு ருசி காண்பதற்கான புத்தகங்களை முதல்ல அவங்க தேர்ந்தெடுக்கணும். எங்கே போனாலும் ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போகணும். உதாரணத்துக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோன்னா அங்கே ஒரு 1/4 மணி நேரம் நமக்கு நேரம் கிடைச்சா கூட அதில் நம்ம படிக்கலாம். ஒரு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறோம்னா நம்ம படிக்கலாம். ஒரு பேருந்து நிலையில் காத்திருக்கிறோம்னாலும் நம்ம படிக்கலாம். அதனால் எங்கே போனாலும் ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறது நம்முடைய படிக்கிற ஆர்வத்திற்கு மிகவும் துணையாக இருக்கும். அப்படி தான் தொடக்கத்தில் நம்ம படிக்கிறத வேகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம கைபேசியை பார்க்குற நேரத்தை குறைச்சிக்கணும். ஏன்னா கைபேசி நேரத்தை குறைச்சாலே கவனச்சிதறல் ஏற்படாமல் படிப்பதில் நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பயணப்படுகிற போது படிப்பது நம்முடைய கண்களுக்கு கேடு விளைவிக்கலாம். அதனால் பயணப்படுகிற போதும் புத்தகங்களை நுகர்வதற்கு ஆடியோ புக்ஸ் அது இப்போ அவைலபிளாக இருக்குது. அதை நாம் கேட்டுக்கிட்டே போகலாம். அது மூலம் பல புத்தகங்களை படிப்பதற்கான வாய்ப்புகள், பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும். ஏதாவது ஒரு புக் கிளப்பில் நம்ம சேர்ந்தோம்னா எந்த புத்தகத்தை படிக்கலாம், எந்த புத்தகம் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரீடர்ஸ் ஃபாரத்தில் சேர்ந்தோம்னா நமக்கும் படிக்கணுங்கிற ஆசை வரும். மற்றவங்களாம் படிச்சுட்டு வந்து விவாதிக்கும் போது நாமளும் படிக்கலாமே, இந்த புத்தகத்தை நம்ம வாங்கினோம்னா நமக்கு இது பிரயோஜனமாக இருக்குமே, இந்த புத்தகம் இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம தேடி தேடி படிப்பதற்கும் எதை படித்தால் நமக்கு பயனுள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும். பொதுவாகவே கவனச்சிதறலை குறைக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி நாம் அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து படிக்கிறோம். நம்ம வீட்டில் ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே அமர்ந்து படித்தோம்னாலே நாம் நிறைய வாசிக்க முடியும், வாசிக்கிற பழக்கத்தை தொடர முடியும். படிக்கும்போது குறிப்பெடுத்துக்கிட்டே படிக்கிறது மிகச்சிறந்த நெறி. கால் மார்க்ஸ்லாம் எவ்வளோ பெரிய புத்தகத்தை படித்தா கூட அதை அவர் குறிப்பு எடுத்துக்கிட்டே தான் இறுதி வரைக்கும் படித்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அவர் எழுதிய குறிப்புகளை வச்சு தான் தாஸ் கேபிட்டலுடைய 2வது பாகம் 3வது பாகத்தையும் ஏங்கல்ஸ் தயார் பண்ணார் அப்படிங்கிறத நான் படிச்சிருக்கிறேன். அதனால் படிக்கும்போது குறிப்பெடுத்து கொண்டு படித்தால் நம்ம படித்தது நம்முடைய நினைவில் எப்போதும் இருக்கும். அப்புறம் நம்ம என்னென்ன புக்கை படிக்கிறோம், உதாரணமாக ஒரு புத்தகத்தை படித்து முடிச்சுட்டா அது ஒரு டைரியில் இந்த புத்தகத்தை படித்தேன், அதனுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணால் பின்னாடி நாம் ஏதாவது ஒரு இடத்துல பேசுகிறதுக்கோ ஒரு கட்டுரை தயாரிப்பதற்கோ நமக்கு அந்த குறிப்புகள் உதவும். அது மூலம் அந்த மூல புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மூல புத்தகத்தை மறுபடியும் எடுத்து வாசிப்பதற்கும் நமக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத நாம் எப்போதுமே எழுதிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆண்டு நான் 10 புக்கு படித்தேன், அடுத்த ஆண்டு 15 படிப்பேன். இப்படி நமக்கே ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்கு நம்ம என்ன வாசித்தோமோ அதை பதிவு செய்து வைத்திருப்பது நல்லது. எப்போவுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இன்றைக்கி 2 மணி நேரம் படிக்கிறது, நாளைக்கு ஒன்றுமே படிக்கிறது இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. 1 மணி நேரம் படித்தாலும் தினமும் அந்த 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் படிக்கணும். இப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரம் படித்தாலே நம்ம நிறைய வாசிக்க முடியும். ஆனால் எல்லா நாளும் வாசிக்கணும். இன்றைக்கி நான் இந்த 1 மணி நேரம் படிக்காமல் தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுத்துட்டோம்னா நிச்சயமாக நாம் படிப்போம். அதனால் என்னென்னா பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இன்றைக்கி நான் இவ்வளோ படிச்சுட்டு தான் படுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா பணிகளையும் முடிச்சுட்டு அந்த 1 மணி நேரம் படிச்சுட்டு தூங்குறத பார்த்துருக்கேன். அதனால் படித்த பிறகு தான் தூங்குவேன் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. இப்படி படிக்க ஆரம்பிச்சோடனே என்ன ஆகும்னா ஒரு பேஜையே ஒரு பத்தி மாதிரி படிக்க முடியும், ஒரு பக்கத்தை அப்படியே ஈஸியாக திருப்ப முடியும், புத்தகங்களோடு நம்ம தவட முடியும். புத்தகங்களோட சண்டை போடாமல் புத்தகங்களை நேசிக்க ஆரம்பித்தால் நாம்
மற்றவங்கெல்லாம் 10 பக்கங்களை படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்தை செலவு செய்கிறாங்களோ அதில் 30 பக்கத்தை வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அவ்வளவு வேகத்தை நாம் கற்றுக்கொள்வோம். அதனால் வாசிப்பது எப்போதுமே ஆடு தாண்டுகிற காவிரியாகத்தான் தொடங்குகிறது. நாளடைவில் அது அகண்ட காவிரியாக மாறுகிறது. இறுதியில் அது சங்கமிக்கின்ற பெருங்கடலாகவும் மாறிப்போகிறது. நன்றி, வணக்கம்.